வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு டல் டல் அப்படின்றது. இது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான். கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது அமேசான் பிரைம்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இதுல கிளை கதைகள் மாதிரி நிறைய போகும். மெயினான பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பேட்டர்ன்ல சில கொலைகள் நடந்திருக்கும். அதே மாதிரி திரும்பி கொலைகள் நடக்குது. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. ஹீரோயின் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பர்சனலா இவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த கேஸை இவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோனும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க போலீஸ் ஆபீசர், ஆனா இப்ப டீச்சரா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள ரெகுலரா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிருப்பான். அந்த பையன் இன்னைக்கு லவ் லெட்டர் மாதிரி தந்திருக்கான். கவிதை மாதிரிலாம் எழுதி தந்திருக்கான். இத பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் பக்கத்துல போய் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையில அடிச்சிருக்கலாம் மாட்டாங்க. இது எல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குற விஷயமா இருக்கும். சரி வந்த வேலையா பார்ப்போம், அப்புறமா இவனை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. இங்க பக்கத்துல பாலியல் விடுதிலாம் இருக்கும். அங்க சில சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள இங்க இருந்து வேற ஒரு பகுதிக்கு தூக்கிட்டு போலான்னு ஒரு கேங் நினைக்கிறாங்க. அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க மறைமுகமா இருக்காங்க போல. கடைசி கொஞ்ச நாளாவே டீச்சர் மாதிரி நடிச்சு இவங்க பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப தூக்கிட்டு போலான்னு அவனுங்க நினைக்கும் போது அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அவனுங்க தூக்கிட்டு போலான்னு நினைக்கிறதுல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறா. அந்த சின்ன பொண்ணோட அம்மா பத்திரமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எட் இருக்கார்ல, அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த எட் அமுக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த எட் இருக்கான் பாத்தீங்களா, அந்த அம்மாவை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். மேடம் என் குழந்தைய மட்டும் காப்பாத்திருங்க போதும்ன்ற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப தள்ளு முள்ளு மாதிரி ஏற்படுது. அப்ப தெரியாதனமா அந்த அம்மா இருக்காங்கல்ல, மேல இருந்து ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாங்க. இந்த சமயம் நம்ம ஹீரோயினும் அவனோட கால்ல ஷூட் பண்ணிடுறாங்க. அம்மாவை காப்பாற்ற முடியலையன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா இவங்க பிடிக்க வந்தவனே இந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு 20 பசங்களை இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் டாக்டரா தான் இருப்பாரு. ஏறக்குறைய இவங்க ரெண்டு பேருமே லிவ் இன்ல ஒரே வீட்ல தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பாய் ஃப்ரெண்ட் சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஃபேமிலிலாம் கிடையாது. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிலாம் இருக்கு. இவர் கல்யாண டாபிக் எடுத்ததுல இருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் அவாய்ட் பண்றாங்க. எதனால இந்த மாதிரி அவாய்ட் பண்றாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப விக்ரம்னு ஒரு ஆபீசரை காட்டுறாங்க. இவர் ஜூனியர் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது டிசிபி பதவி இவருக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப இவருக்கான வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. புதுசா வந்திருக்க ரீட்டான்ற நம்ம ஹீரோயினுக்கு தான் அது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இல்ல சார், சீனியாரிட்டி அடிப்படையில உங்களுக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கேஸை சால்வ் பண்ணாங்கல்ல, அதனால ஹீரோயினுக்கு தான் அந்த பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பத்திரிகைக்காரங்க கூட இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக் எடுக்காம இருக்க முடியாது போல. இப்ப ட்ரக் ஏஜென்ட் ஒருத்தனுக்கு கால் பண்ணி ட்ரக் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. வாங்குறதுக்காக வெயிட் பண்ணும்போது நாய் இவங்கள கடிக்கிற மாதிரிலாம் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நாய்க்கு கறிலாம் போடுறவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க போலீஸ்னு தெரிஞ்சோன்னே இவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ராவான கறியெல்லாம் யாரோ போடுறாங்க, சமைச்ச கறியை தான் போடணும், வேற யாரோ ராவா போடுறாங்க மேடம், யாரு என்னன்னு தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தொண பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. அவர் வச்சிருக்க எலும்பை வச்சு அவரோட வாயில குத்துறாங்க. அப்படி குத்துற மாதிரி யோசிச்சு தான் பார்ப்பாங்க. உண்மையில என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க. இப்ப இவங்க மீட் பண்ண நினைச்சவன இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஒரு போலீஸ் ஆபீசரே ட்ரக் வாங்குறது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் ட்ரக் வாங்குறத வெளியே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப காலையில சமயம் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு பெரியவர் பீச்ல கொல்லப்பட்டிருக்காரு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த பெரியவரா இருப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே தான் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்ப வந்து பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த நபரோட வாயில எலும்பை இறக்கி வச்சிருக்காங்க. கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. அதாவது கையில திரும்ப திரும்ப வெட்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெட்டி சாவடிச்சிருக்காங்க. என்ன இவ்வளவு கொடூரமா சாவடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இவரோட பேரு பிரபாத் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ரீஹாப் சென்டர் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா சாஜித் அப்படின்ற ஒரு பையனை கூட்டு வந்து வச்சிருக்காரு போல. அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவருமே அவனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன போன் இருக்கிறத பாக்குறாரு. அந்த போனை எடுத்து இவர் மறைச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பையன் கண் முழிச்சோன்னா அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் கொஞ்சம் போதை கலந்து பேசிட்டு இருக்கான். என்ன நீ திரும்பி ட்ரக் எல்லாம் எடுக்கிறியான்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சா நான் ட்ரக் எல்லாம் எடுக்கலன்ற மாதிரி அந்த
சாஜிதும் சொல்றான். சரி சரி சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த சாஜித் யார்கிட்டயோ ட்ரக் வாங்கி எடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் போனை ஓபன் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு தகவல் தெரிய வருது. இவங்க நிறைய பசங்களை காப்பாத்தி ஒரு இடத்துல விட்டுருக்காங்கல்ல, அந்த பசங்க சாப்பிட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்களுமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பசங்களை ஏதோ ஒரு லேடி பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பசங்க பிரச்சனை பண்றாங்க. அந்த லேடியோட ஃபேஸ் கேமரால தெளிவா தெரியல. இவங்களுமே பசங்களை பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எங்க அம்மாவை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு போனாங்க. எங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. உங்க அம்மாங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வருவாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அமைதியா சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணோட அம்மா வரவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பொண்ணு கேக்குறா. ஏன்னா இவங்களால மாடியில இருந்து அந்த லேடி விழுந்துட்டாங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் கேக்குறா. இவங்க பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சீனியர் கூப்பிட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் புது டிஎஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க சந்தோஷம் எல்லாம் பட மாட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், சந்தோஷப்பட மாட்டியான்னு கேக்குறாரு. இப்ப இவங்களுமே யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட அம்மாவை பத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களோட அப்பா இருக்காருல, இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் லேடியா தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி இல்லாம பொண்ணை பெரிய அதிகாரியா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பா மாதிரி பேண்ட்ல நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. எது பேண்ட் வேலை பார்க்க போறியா, அதெல்லாம் வேலைக்காவது, நீ ஆபீசர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி திட்டி திட்டி தான் பொண்ணை வளர்த்திருப்பாங்க. இது எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்களுக்கு அசிஸ்டன்டா இருக்க இந்து இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆராத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே டிஎஸ்பியா சார்ஜ் எடுத்திருக்கிறதுனால மீடியாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மீடியாவை சேர்ந்த எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி அனிதான்ற ஒரு மீடியா பொண்ணு எந்திரிச்சு கேள்வி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க காப்பாத்தின பொண்ணுங்களே உங்க மேல கோபமா இருக்காங்களாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அந்த பசங்களை பார்க்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்தால, அந்த பொண்ணு இவளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவ தான் தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பதிலடி தர மாதிரிலாம் இந்த இடத்துல பேசி உட்கார வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தன் ட்ரக் தந்தான் பாத்தீங்களா, அவனை இப்ப போலீஸுங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் அதுக்கு பக்கத்துல தானே கொலை நடந்தது, இவன் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சிசிடிவி வேற இருந்திருக்கும், உன் பக்கத்துல யார் இருக்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இவன் கிட்ட கேக்குறாங்க. இவன் சொல்லக்கூடாதுல்ல, அதனால எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி சாஜித் அப்படின்ற அந்த பையனை காட்டுறாங்க. அதாவது பிரபாத்தோட இடத்துல இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையனை காட்டுறாங்க. அவனோட டி-ஷர்ட்ல ரத்த கரை இருக்கு. இத பாக்குற இவன் பதட்டமாயிடுறான். அதை கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பிரபாத் ஒரு கடைக்கு வந்து அந்த போனை ரெடி பண்ணிடுறாரு. அதுல ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. கால் பண்ணலான்ற மாதிரி இவர் கால் பண்ணிட்டாரு. அந்த போனை எடுக்கிறது யார் தெரியுமா, அந்த மீட்டிங்ல அனிதான்னு ஒரு பொண்ணு கேள்வி கேட்டால, அவ தான் எடுக்கிறா. அலோன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இவர் இருக்கார்ல, பொண்ணு வயசு கேட்டோன்னா சட்டுன்னு கட் பண்ணிடுறாரு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு போலீஸ் அந்த பொண்ணை பார்த்து பேசுறாரு. உன் சித்தப்பா எப்படிமா இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த பொண்ணோட சித்தப்பா போலீஸ் ஆபீசர் போல, அதனால தான் இப்படி கேக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஜூனியர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவன் புதுசா சேர்ந்திருக்காமா, ஏதாவது ஹெல்ப்னா இவன் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த சீனியர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இவர்கிட்ட பேசி பழகுறாங்க. இவரோட பேரை நம்ம பாபுன்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த சாஜித் திரும்பி ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி பிரபாத் பயப்படுறாரு. இப்ப இவன் கூட சேர்ந்த மாதிரி கேரம் போர்ட்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது யார் அந்த ஆனந்த் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்கு எப்படி ஆனந்த தெரியும் அப்படின்ற மாதிரி சாஜிதோ இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். அப்பதான் அந்த நாள் நைட்டு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த நாள் இவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு பக்கத்துல அந்த அனிதா இருக்காங்கல்ல, ஒரு கத்தியில இருக்க ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனிதா கொலை பண்ணிருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப செகண்ட் எபிசோட்ல தான் என்ன நடந்ததுன்றத நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் ரீஹாபை விட்டு இவன் வெளியே வந்திருப்பான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வழியா அந்த நாய்க்கு தீனி எல்லாம் போட்டாரு பாத்தீங்களா, அவர் வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் ரா ஃபுட் எல்லாம் போடுறீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டப்படுறாங்க. இவர் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ட்ரக் மாதிரி தான் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவர் பார்த்துட்டார்ல, இவர் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. பிரசன்ட்ல இவருக்கு எப்படி ஆனந்த தெரியும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறார்ல. இப்ப அந்த பிரபாத் சமாளிச்சிடுறாரு. நீ தூக்கத்துல ஆனந்த் ஆனந்த்னு சொல்லிட்டு இருந்த, அதனால தான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிடுறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நான் ஏதாவது புலம்பி இருப்பனா இருக்கும்ன்ற மாதிரி இவன் சமாளிச்சுட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். மேடம் அந்த கேஸ்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன க்ளூவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ட்ரக் விக்கிற ஒருத்தன் மாட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ, நம்ம ட்ரக் வாங்கினவன் தான் மாட்டிருக்கான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதனால அவனுமே சொல்லாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். நீ யார் கூட பேசிட்டு இருந்தன்ற மாதிரிலாம் இவன் கிட்ட கேக்குறாங்க. மேடம் அந்த சமயம் நான் செம்ம போதையில இருந்தேன் மேடம், யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்றது கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
என்ன நிம்மதியா ஃபீல் பண்ற போல அப்படின்ற மாதிரி இவங்களோட அம்மா மனசாட்சி பேச ஆரம்பிக்குது. அடிக்கடி இவங்க அம்மா கற்பனையா இவங்க கிட்ட பேசுவாங்க போல. இப்படி பண்ண உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட திட்டி தான் இவங்க விட சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் விக்ரமோட ஃப்ரெண்டு போல. விக்ரம்க்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காரு. அவ வந்ததுல இருந்து நானும் தான் புலம்பிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து புலம்பலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் கிட்ட தான் பாபுன்ற அந்த போலீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் பேரை நம்ம விஷால்னு வச்சுப்போம். இப்ப விஷாலும் கால் பண்ணி பேசுறாரு. என் அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னல, இந்த நாள் வரியா, இந்த டைம் வரியான்ற மாதிரி கேக்குறாரு. சரி வரன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இதை நினைச்சு இவருமே இந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அனிதான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணுமே இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க தோப்பாவை கலட்டுறாங்க. அதாவது இவங்களுக்கு பெரிய முடியெல்லாம் இல்ல, ஷார்ட் ஹேர் தான் இருக்கும். எதனால பெரிய முடி வச்சுட்டு வெளியே போறாங்கன்றது கிளியரா தெரியல. இப்ப சித்தப்பாக்கு உடம்பெல்லாம் தொடச்சு விடணும் அப்படின்ற மாதிரி இவங்க தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் சித்தப்பாவை நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆடுன, இப்ப எப்படி படுத்துட்டு இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இவங்க உடம்பெல்லாம் தொடச்சு விடுறாங்க. ஒரு நபர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரோட திங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினோட டேபிள்ல தான் இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி இவங்க போனை எடுக்கிறாங்க. அவர் லாக் போட்டு வச்சிருக்கிறது தெரிய வருது. அவருக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, டாக்ஸ்ன்ற மாதிரி பாஸ்வேர்டை போடுறாங்க, ஓபன் ஆக மாட்டேங்குது. சரி அவரோட டேட் ஆஃப் பர்த் வச்சிருப்பாரான்ற மாதிரி டேட் ஆஃப் பர்த் போடுறாங்க, அப்பயும் ஓபன் ஆகல. இப்ப 1 2 3 4னு போடுறாங்க, ஓபன் ஆயிருது. இவ்வளவு சிம்பிளா போட்டிருக்காருன்ற மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு போட்டோவா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோல அனிதா பின்னாடி நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவ தானே நம்ம கிட்ட கேள்வி கேட்டா, இவ எதுக்காக இவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கா, ஏதோ தப்பா இருக்கே, கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு அனிதாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு பெரியவர் கொல்லப்பட்டிருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடியே சில கொலைகள் நடந்திருக்கு. இந்த பெரியவரை கொலை பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடியே இவங்க சில பேரை கொலை பண்ணிருக்காங்க போல. அது சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் இவங்க சேர்த்து வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாபுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் எடுபடி வேலை எல்லாம் பாக்குறவரா இருப்பாரு. இப்ப அனிதா உட்காந்துட்டு இருக்கும் போது இவர் எடுபடி வேலை பாக்குறாருல, இவருக்கே கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இப்ப அதெல்லாம் சமாளிச்சுட்டு அனிதா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. உங்க டிஎஸ்பி தான் வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அனிதா சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வர வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படி வர வச்ச நம்ம ஹீரோயின் 2 மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு கேள்வி தெனாவட்டா கேட்டாங்கல்ல, அதனாலதான் இப்படி உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பெரியவர் கொல்லப்பட்டிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெரியவரை மீட் பண்ணிருக்கீங்க போலயே, அந்த பெரியவருக்கு பின்னாடி எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் நிறைய டாகுக்கு ஃபுட் எல்லாம் போட்டுட்டு இருக்காருல்ல, அதனால அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக போனேன். பேட்டி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தேன். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்றா. சரி கூப்பிட்டா வர மாதிரி இருக்கும், இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, திட்டு வாங்கின இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த திட்டு வாங்கின இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல சார், அந்த ட்ரக் எல்லாம் சேல் பண்றவன் அங்க யாரையோ பார்த்திருக்கான், அடிச்சா அவன் சொல்லியிருப்பான் சார், அதுக்குள்ள இந்த மேடம் வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க தான் பேசியிருப்பாங்க, அதனால தான் கெடுத்து விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதுல்ல, புலம்பிட்டு இருக்காரு. இப்ப கேஸ் பத்தின டீடைலையும் விக்ரம் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இந்த கொலை நடந்திருக்க பேட்டர்னை பார்க்கும்போது விக்ரம்க்கு ஏற்கனவே இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டை காட்டுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. மேடம் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கொலைகள் நடந்திருக்கு, இந்த வாட்டி எலும்ப சொருவி இருக்காங்கல்ல, அந்த வாட்டி எலும்ப சொருவுல ஒவ்வொரு பொருளை சொருவி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கேங் தான் இந்த மாதிரி கொல்லுவாங்க, அந்த கேங்க சேர்ந்து எல்லாரையும் புடிச்சாச்சு மேடம், தண்டனையா உங்களுக்கு தந்தாச்சு, இப்ப யார் இத பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பேரு விஷால்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் இந்த நாள் இந்த டைம் வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த டைம்லாம் தாண்டி ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இவங்க போகாம மிஸ் பண்ணிருப்பாங்க. அச்சச்சோ சொதப்பிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சாஜித்தை பொறுத்த வரைக்கும் ரீஹாப் சென்டர்ல இருக்கான் பாத்தீங்களா, படுக்கலான்ற மாதிரி படுக்கிறதுக்கு தயாராகிறான். அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வர சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னா இவன் முழிச்சிடுறான். அந்த வண்டியில வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிதா தான். இப்ப வந்த அனிதா இவங்க கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கால் பண்ணிட்டு எதுக்கு பேசலன்னு கேக்குறாங்க. நான் காலே பண்ணலன்னு சொல்றான். இல்ல எனக்கு காலையில கால் வந்தது, அப்ப வேற யாரோ கால் பண்ணிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. என் போன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது பிரபாத் சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் தான் ஒரு வேளை அந்த போனை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்த பிரபாத் இருக்கார்ல, கரெக்டா கால் பண்றாரு. ஆனந்த் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணா இந்த அனிதாக்கு தான் கால் வருது. நான் நினைச்சது சரியா போயிருச்சு, இவர் தான் அந்த போனை எடுத்திருக்காரு, இவரால நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பக்கத்துல இருக்க சாஜித பாக்குறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப தேர்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே இந்த அனிதாவோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. இவங்க பாய்ஸ் எல்லாம் தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது இவங்க மட்டும் ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்படி ரூம்க்கு வந்தவங்க விக் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க.
அதாவது இவங்க பையன் போல பொண்ணு மாதிரிலாம் இந்த இடத்துல மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த சார் இருக்காருல, இவங்கள பிசிக்கலா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. சாக்லேட்லாம் தர மாதிரி இவங்கள தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்காரு. ரெகுலராவே இந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இவர் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கும்போது சாஜித் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது சாஜித் இந்த இடத்துல பழக்கமான நபரா இருப்பாரு போல. இப்ப சாஜித்தை பார்த்தோம்னா டாக்டர் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. இப்ப வந்த ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த டாக்டரோட கதையை இந்த இடத்துல முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரசன்ட்ல ஒரு பெரியவரை சாவடிச்சாங்கல்ல, அதே பேட்டர்ன்ல தான் இந்த இடத்துல கொடூரமா கொலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலையோட பேட்டர்ன் என்னன்னா, கையை பயங்கரமா அறுத்துருவாங்க, அதே மாதிரி வாயில எதையாவது திணிச்சிருவாங்க. அந்த மாதிரி இவரோட கதையை ரெண்டு பேருமே சேர்ந்து முடிச்சிடுறாங்க. இப்ப சைலண்டா இவங்க இங்க இருந்து வெளியே போறாங்க. கொஞ்ச நேரம் சுத்திட்டு திரும்பி உள்ள வந்துடலான்ற பிளான்ல தான் வெளியே போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த நபரை யாரு கொன்னான்னு விசாரணை போச்சு பாத்தீங்களா? விசாரணை போயிட்டு இருக்கும் போதே சாஜித் நான் தான் பண்ணன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. ஏன்னா சாஜித் இதுக்கு முன்னாடி ஒரு கேங்க கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி கொலையெல்லாம் அந்த கேங் பண்ணிருப்பாங்க. அந்த கேங்கனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ற மாதிரி சரண்டர் ஆயிருப்பாரு. அவசரப்பட்டு எதுக்காக நீ ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் ஒத்துக்கலனா விசாரணை நடந்த நீயும் மாட்டுவ, அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த டைம்ல இவங்களை கூட்டு போறதுக்காக சித்தியும் சித்தப்பாவும் வந்துடுறாங்க. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சித்தி சித்தப்பா ஹாஸ்டல்ல விட்டுருப்பாங்க போல. இப்ப திரும்பி கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. கண்டிப்பா என்னோட சித்தியும் சித்தப்பாவும் என்ன நல்லா பாத்துக்க மாட்டாங்க, அதனால சீக்கிரமா நீ ஜெயில விட்டு வெளியே வா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மீட் பண்றதுக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னை சந்திப்பேன், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சாஜித் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. பிரசன்ட்ல பிரபாத் அப்படின்ற அந்த பெரியவரை இவங்க சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சவங்க எப்பவுமே பீச்ல மீட் பண்ணுவாங்க போல. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இவர் கோவத்துல போன் எல்லாம் தூக்கி இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவங்களால போனை திரும்பி கண்டுபிடிச்சு எடுக்க முடியல. நம்ம ஹீரோயின் பேசலன்ற கோவத்துல விஷால் இருக்காரு பாத்தீங்களா, சரக்கு அடிச்சு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த தகவல் தெரிஞ்சு இவங்களுமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி சரக்கு அடிச்சு இவங்க காரியை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. இவங்க போலீஸ் ஆபீசர்ல இப்படிதான் வண்டி ஓட்டுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் போதையில இருக்கிறதுனால இவங்க கிட்ட காமெடியா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசுறத கேட்கிற இவங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அப்செட்டா இருக்கிறதுனால தான் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. இப்ப செம்ம போதையில இவர் புலம்பிட்டு இருக்காரு. இவரை வீட்டுக்கு கூட்டு போய் விடணும்ன்ற மாதிரி இவங்களுமே கார்ல வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு அனிதா இருக்காங்க பாத்தீங்களா, பயந்துட்டு இருக்க சாஜிதா சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிட்டோம்னு சாஜித் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வீட்டுக்கே கூட்டு வந்துடலாம் இவங்க வீட்டுக்கே கூட்டு வந்து படுக்கலாம் வச்சிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, விஷால படுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுல படுக்க வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்துன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறான். ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ணுவான் போல. எனக்கு ஃப்ரீ ஸ்டைல்ல கிக் பண்ணி காட்டுன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதை பண்ணாம இவன் விழுந்துகிட்டே இருக்கான். டே அம்மாக்கு ஒரு வாட்டியாவது பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. திரும்ப திரும்ப பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு போன் கால் வருது. ஏதோ ஒரு தகவல் தெரியுது போல. அதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த டைம் பையன் கரெக்டா பண்றான். ஹஸ்பண்டும் வந்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வந்து பாக்குறதுக்குள்ள பையன் கீழே விழுந்திருப்பான். சரிடா கண்ணா, அம்மாக்கு அடுத்த வாட்டி பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. விஷால் நைட்டு நேரம் சரக்கு அடிச்சு பிரச்சனை பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்காக காலையில ஹீரோயின் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாரு. ஹீரோயின் கொஞ்சம் கோவமாவே இருக்காங்க. நீ கூட தான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்த, நீ என்கிட்ட மன்னிப்பே கேட்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியல, இவர் கல்யாண டாபிக் எடுக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அனிதா இருக்காங்கல்ல, காலையில சாஜித்துக்கு சாப்பாடுலாம் ஊட்டுறதுக்காக வராங்க. சித்தி இவங்க ரெண்டு பேரையும் பயந்த மாதிரி பாக்குறாங்க. ஒரு டைம் சித்தியை பார்த்து இவங்க பயந்துருப்பாங்க. இப்ப என்னடானா சித்தி இவங்களை பார்த்து பயந்துட்டு போறாங்க. இப்ப சாஜித் இருக்கார்ல, நம்ம அவசரப்பட்டு அவரை கொலை பண்ணிட்டோம், நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாது, அவர் தான் என்னோட லைஃபையே காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரணம் இவர் கஞ்சா போதையில ட்ரெயின்ல விழுறதுக்கு பார்த்திருப்பாரு. நல்ல வேலையா அந்த பிரபாத் தான் காப்பாத்திருப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் சரண்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலான்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம், நம்ம யாருக்காகவும் போக வேணாம், நீ நினைக்கிற மாதிரி பிரபாத் நல்லவர்லாம் கிடையாது, எல்லாவனும் நல்லவன் மாதிரி நடிப்பான், நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம், அவங்கள மாதிரி தான் பிரபாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரபாத் அப்படி இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்படியே பேசி பேசி இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுறாங்க. இந்துக்கு ஏதோ தகவல் கிடைச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த பிரபாத் கொல்லப்பட்ட தகவல் தான் கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோயினும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதே பேட்டர்ன்ல இப்ப ரீசெண்டா அடுத்து ஒரு கொலை நடந்திருக்குல்ல, இதனால இவங்களுக்கு பிரஷர் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த பிரபாத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா ஒரு பையன் இருப்பாரு. இதை தாண்டி நிறைய பசங்களை பிரபாத் இந்த இடத்துல வச்சு பாத்துக்கிறாருன்னு தெரிய வருது. சொந்த பையன் கிட்ட பேசும்போது அவரும் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. எல்லா பசங்களும் இருக்காங்க, அந்த சாஜித் மட்டும் தான் மிஸ் ஆகுறான், அந்த சாஜித் ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிருப்பான், என்னோட அப்பா தான் காப்பாத்தி கூட்டு வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டாரு, இவன்லாம் நல்லவன் இல்லப்பா, வேணான்னு எவ்வளவோ சொன்ன, கேட்காம அவனை கூடியே வச்சுக்கிட்டாரு,
சொல்றாரு. அந்த நாய் கொலை பண்ணிட்டு போயிட்டான், எப்ப பாரு அவன் கஞ்சா போதையில் தான் இருப்பான்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. முதல்ல ஒரு பெரியவர் கொடூரமா கொல்லப்பட்டாரு பாத்தீங்களா, அப்பயே மீடியா கிட்ட இருந்து ஏகப்பட்ட பிரஷர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்ப சீனியர் பிரஷர் இன்னும் அதிகமாயிடும், சீக்கிரமா இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அனிதா இருக்காங்கல்ல, இந்த சாஜித சமாதான பத்திடுறாங்க. ஒருத்தர் உனக்கு காட்டணும் வான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சித்தப்பா ரொம்ப கொடூரமா இருக்காருல, அதை பாக்குற இவருமே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இந்த விஷயம் 2017 நடந்திருக்கும். சித்தப்பாவும் சித்தியும் வெளியே போயிருப்பாங்க. அந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல, சாஜித வர வச்சு அவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என் மேல லவ்வோட இருக்கியான்ற மாதிரி கேக்குறாரு. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும், எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க, கடைசி வரைக்கும் உனக்காக நான் இருப்பேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும் போது சித்தப்பா வந்துடுறாரு. வந்தவரை இவனை பார்த்து கோவப்படுறாரு. இவன் கையில அந்த ஊசி போட்ட தழும்புலாம் இருக்கு, இவன் போத கை மாதிரி இருக்கான், இவன் கூட உனக்கு என்னடி பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அவங்க ராசி இல்லாதவங்கன்னு நினைக்கிறாரு போல. சித்தப்பா அதை சொல்லியும் பயங்கரமா அனிதாவை திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவனை வெளியே கூட்டு வந்து பெல்ட் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்த சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. சித்தப்பா விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா சித்தப்பா கேட்காம பயங்கரமா அடிச்சு அனுப்பி விட்டுருப்பாரு. இவனை போட்டு அந்த அடி அடிச்சீங்கல்ல, இப்போ உங்களால அடிக்க முடியுமா, முடிஞ்ச அடிங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் இவர் கதையை முடிக்கலான்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த அனிதாக்கு போன் கால் வருது. இவங்க பத்திரிக்கை ஆபீஸ்ல இருந்து தான் கால் வருது போல. கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு இவங்க வராங்க. அப்ப இவன் இருக்கான்ல, நான் மாட்டிக்கிட்டேனா, போலீஸ் என்ன தேடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நான் முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்றத பாக்குறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றத மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சாஜிதோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப சாஜித் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. இங்க தான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இது உன் போனா, கீழே எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரபாத் போனை தந்துட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவர் ஏமாத்துறாரு. இவர் தான் உன் போனை எடுத்து செக் பண்ணிருக்காரு, இவர் வெளியே சொல்லிட்டா பிரச்சனை, இவர் கதையை முடிக்கலான்ற மாதிரி இந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரபாத்தை எப்படி கொல்றது அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா காப்பாத்தலாம் செஞ்சார்ல, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நீ அவரோட கண்ணை பார்க்காத, சீக்கிரமா சாவடின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனுமே சாவடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் இவனோடது மட்டும் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா இவன் மட்டும் தான் அந்த கையா இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிருப்பான். அனிதாவை பொறுத்த வரைக்கும் மீடியா பர்சன் தானே, அந்த இடத்துக்கு வந்து நியூஸ் எல்லாம் சேகரிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப பாபு வந்து பேச்ச கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு போலீஸ் ஃப்ரெண்டானார்ல, அவர் தான் பேச்ச கொடுக்குறாரு. அவருக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. காஃபி குடிக்க போலாமான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, நம்ம இன்னொரு நாள் வேணா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, சீனியர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சார் அந்த கேங்க அந்த டைம் நிறைய கொலை பண்ணாங்க, அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் தான் சாஜித். அப்ப அவன் சின்ன பையன் சார், அவன் அதுக்கப்புறம் சில கொலைகள்லாம் பண்ணான். அந்த சாஜித் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், அவனை புடிச்சிட்டா இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சாஜித் மட்டுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியல சார், இதுல வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி சீனியர் இவங்க கிட்ட பொறுப்பை தந்துடுறாரு. அந்த கேங்ல இருக்க எல்லாருமே தண்டனைலாம் அனுபவிச்சிருப்பாங்க. தண்டனை அனுபவிச்சு சந்துன்னு ஒருத்தர் மட்டும் வெளியே சுத்திட்டு இருக்காரு. அவருமே அந்த டைம் எப்படிலாம் கொலை பண்ணாருன்றத சொல்றாரு. சாஜித் என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருந்தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்துவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா விக்ரம் எனக்கு முன்னாடி சீனியர் கிட்ட பேசிட்டாரு, இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருச்சு, நீ இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா தந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, அந்த பர்மிஷன்லாம் தர முடியாது, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கத்தி விடுறாங்க. இந்துவும் சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி விஷால் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுமே போன் எடுத்து விஷாலையும் திட்டுற மாதிரி பேசிடுறாங்க. எதுக்காக என்ன புரிஞ்சுக்காம இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ வீட்ல எல்லாம் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சனா இந்த ரிலேஷன்ஷிப்பையே நம்ம பிரேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்து இன்னைக்கு பையனை கூட்டு வரதுக்கு போனோம் போல, ஆனா இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரம் இருக்கார்ல, இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாரு. மேடம் அவங்க எப்பவுமே இப்படிதான், நீங்க ஏன் டீமா மாறிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் என்னைக்குமே மேடம் டீம் தான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அனிதா வீட்டுக்கு வரும்போது சாஜித் மிஸ் ஆகுறான். இவன் எங்க போனான்னு யோசிச்சு பார்க்கும் போது எகிரி குதிச்சு வெளியே போயிருக்கான். இவன் எதுக்காக வெளியே போனா, வெளியே போனவன் யார்கிட்டயாவது உளறி வச்சிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப இந்து இருக்காங்கல்ல, சந்துவை மீட் பண்றதுக்காக வராங்க. ஆக்சுவலா சாஜித் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்பட்டான்னு சொன்னல, அந்த சாஜித் பண்ண கொலைதானா இது, பார்த்து சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க.
மேடம் சாஜித் லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ணதெல்லாம் அவன் பண்ணது, ஆனா ரைட் ஹேண்ட்லயும் சில கட் இருக்கு, இது அவன் பண்ணது இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா சாஜித் போனை தூக்கி போட்டான் பாத்தீங்களா, அந்த போன் இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த சாஜித் ஆனந்த்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாஜித் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பழைய தியேட்டருக்குள்ள வரான். அங்க நிறைய பேர் ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க போல. அங்க இருக்க ஒரு நபர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ட்ரக் தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவருமே ட்ரக் எல்லாம் தராரு. இவனுமே அந்த ட்ரக் எல்லாம் பயங்கரமா எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஒரு போலீஸ் கவனிச்சிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அசிஸ்டன்டா இருப்பாரு. விக்ரம் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. சரி ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி விக்ரமும் சொல்றாரு. இப்ப ட்ரக் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சாஜிதோட கண்ணுக்கு இறந்து போன பிரபாத் தெரியறாரு. பிரபாத் பேசுற மாதிரிலாம் இவனுக்கு தோணுது. இதை நினைச்சு இவனும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் அனிதா இருக்காங்கல்ல, இவன் எங்க போய் தொலைஞ்சான், இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்துவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஒரு 5 கொலை நடந்திருக்குன்னா அதுல சில கொலைய சாஜித் பண்ணல மேடம், வேற யாரோ பண்ணிருக்காங்க. ஏன்னா சாஜித் லெஃப்ட் ஹேண்ட் தான் அறுப்பான், ஆனா ரைட் ஹேண்டா அறுத்திருக்காங்க, வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோயினும் அதானே யோசிக்கிறாங்க. சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்பதான் இந்துவோட பையன் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுவும் லேட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளவு லேட்டா சாப்பிடுறேன்னு கேக்குறாங்க. அப்பா இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாரு, அம்மாவும் பிக்கப் பண்றதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால தான் லேட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றான். இதுக்காக தான் அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. பர்மிஷன் தராம இருந்ததுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. இப்ப சாஜித் இருக்கான்ல, பேசாம செத்து போயிடலாம்னு யோசிக்கிறான். ட்ரெயின்லாம் கீழே போயிட்டு இருக்கும்போது இவன் மேல இருந்து குதிச்சிடலான்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். விக்ரமோட ஆள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருல, அவரும் நில்லுடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவனோட மைண்டுக்குள்ள அந்த பிரபாத் தான் ஓடிட்டு இருக்காரு. நம்ம செத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வில்ற மாதிரி இவன் போறான். இதோட நமக்கு 4வது எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ்ல இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல அதை முடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.